எதற்காக ஐயா கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கணும்னு சொல்லணும்? இது சொல்லுங்கள். இதுக்கு காரணம் இருக்குமா? இருக்காது. இப்போது ஒரு 2021 நினைக்கிற ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் விஜய் அவர்களும் சந்திச்சுட்டாங்க. அப்போது அது என்னன்னு சொல்கிறது? இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை அதன் பிறகு இப்போது முதலமைச்சரான பிறகு போயிட்டு அரசியல் மாண்புன்னு போயிட்டு சால்வை போத்துறாங்களே, அது என்ன சொல்கிறது? இப்போ அவங்களுக்கு வந்தால் ரத்தம், பெரியப்பா சீமானவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. எதர்ச்சியாக ஒரு திருமண நிகழ்வில் ஏதோ ஒரு நிகழ்வில் சந்திச்சுக்கிறாங்க. அது ஒரு அரசியல் மாண்பு. நாங்கள் அரசியலும் கடந்து தனி மனித அன்பை வெளிப்படுத்துபவர்கள் நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லாருமே. இப்போ ஒருத்தர் மீது தனி மனித வெறுப்பு கொள்ள முடியுமா? ஒரு தனிநபர் விமர்சனம் பண்ண முடியுமா? எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுக்கு அப்படி கற்பிக்கலை. அந்த ஊடகத்தின் மூலமாக தான் பேச ஆரம்பித்தேன். அதில் தான் பேச கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இப்போ கட்சிகளில் இப்போது மற்ற கட்சியில் போயிட்டு சேர்ந்தா அதிகபட்சமாக ஒரு கூட்டம் முடிச்சா ஒன்று சரக்கு வாங்கி கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு 500-600 காசு தருவாங்க, இல்லைன்னா கஞ்சா அடிக்கிறது போகிறது வருது, அந்த மாதிரி பசங்களை பழங்கள் அதை அப்படியே அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் தான் ஒரு கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சாலும் சரி, புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது, இப்படி படிக்கணும், ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்குன்னு இந்த கட்சியில் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு தவறாக உள்ள ஒரு இளைஞன் ஒரு மது போதையில் மற்ற இன்னும் போதை பழக்கங்களில் உள்ள இளைஞன் கூட இந்த கட்சியில் வந்தால் திருந்திடுவான். அந்தளவுக்கு தான் இருந்தது. இப்போ நான் இந்த மைக்கு பிடிச்சி நான் அவ்வளோவா பேசணுனால அந்த மைக்கு பிடிச்சி இந்த கேமராவுக்கு முன்னாடி பேசுகிறேன்னா அதுக்கு இந்த கட்சியும் பெரியப்பா சீமானவர்களுடைய வளர்ப்பும் தான் காரணம். அவங்க எங்களை வழி நடத்துறது, எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இதுதான் காரணம். இப்போ சமீபத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சீமானவர்களும் உதயநிதி அவர்களும் ஒரு கல்யாணத்தில் சந்திச்சுட்டாங்க அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. இது அரசியல் புரட்சி. இது எப்படி நான் டிவிகேக்கு வந்தால் ரத்தம், நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் அது தக்காளி சட்னி, அது மாதிரி தான் இவங்க ஒரு செட் பண்ணுறாங்க. இதே எதுக்காக ஒரு முதலமைச்சரான பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கணும்? இப்போ பெரியப்பா சீமானவர்களும் உதயநிதி அண்ணன் அவர்களும் சந்திச்சதுனால கள்ள கூட்டணி போடுறாங்க, பொது வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியப்பா சீமானவர்கள் திமுக பெட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே 2016-14 காலகட்டம் நினைக்கிறேன், ஐயா கலைஞர் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க செலவு வைக்கணும்னு அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னார். இதே இதில் கொண்டு போய் சேர்க்குறது. அப்போ எங்களுக்கு முன்னாடியே தாவேக்கா பெட்டி வாங்கிட்டா. 2021 திமுக வண்ண கலர் சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்களே, அப்போ அது என்ன? இப்போ ஐயா அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1969 அண்ணா ஆட்சிக்கு பிறகு திமுக ஒரு ஊழல் கட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா எதுக்காக 2016 ஐயா கலைஞர் அவர்களுக்கு ஆதரவாக பேசணும்? எதற்காக ஐயா கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கணும்னு சொல்லணும்? இது சொல்லுங்கள். இதுக்கு காரணம் இருக்குமா? இருக்காது. இப்போது ஒரு 2021 நினைக்கிற ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் விஜய் அவர்களும் சந்திச்சுட்டாங்க. அப்போது அது என்னன்னு சொல்கிறது? இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை அதன் பிறகு இப்போது முதலமைச்சரான பிறகு போயிட்டு அரசியல் மாண்புன்னு போயிட்டு சால்வை போத்துறாங்களே, அது என்ன சொல்கிறது? இப்போ அவங்களுக்கு வந்தால் ரத்தம், பெரியப்பா சீமானவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. எதர்ச்சியாக ஒரு திருமண நிகழ்வில் ஏதோ ஒரு நிகழ்வில் சந்திச்சுக்கிறாங்க. அது ஒரு அரசியல் மாண்பு. நாங்கள் அரசியலும் கடந்து தனி மனித அன்பை வெளிப்படுத்துபவர்கள் நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லாருமே. இப்போ ஒருத்தர் மீது தனி மனித வெறுப்பு கொள்ள முடியுமா? ஒரு தனிநபர் விமர்சனம் பண்ண முடியுமா? எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுக்கு அப்படி கற்பிக்கலை. சரியா? அதனால் உதயநிதி அவர்கள் வந்தாங்கன்னா கை கொடுத்து கட்டி ஆற தழுவி கடந்து செல்லணும். அதான் உண்மையான அரசியல் மாண்பு. இது தெரியாத தவிட்டு தற்குறிகள் சீமான் பொது வேட்பாளராக நிற்கிறாரு, சீமான் அப்படி நிற்கிறாரு, இப்படி நிற்கிறாருங்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி, சீமான் பொது வேட்பாளர்னு நாம் தமிழர் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் யாராச்சும் ஒருத்தர் சொன்னோம்மா? பெரியப்பா சீமான் அவர்கள் அறிவிச்சாங்களா? இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிலையத்திலேருந்து எதனா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களா அதிமுக திமுக ஆதரவோட நிற்கிறாங்கன்னு? இவங்க ஒரு இதை செட் பண்ணுறாங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க செட் பண்ணுறாங்க சீமான் பொது வேட்பாளர், சீமான் பொது வேட்பாளர். சீமான் பெரியப்பா அவர்கள் நினச்சிருந்தா 2021 ஐயா எடப்பாடி அவர்கள் கூட அதிமுகவில் கூட்டணி வச்சு இன்னாரும் துணை முதலமைச்சராக இருக்க முடியும். அன்றைக்கு அவர் துணை முதலமைச்சராக இருக்க முடியும். என்ன பெரிய கொள்கை கோட்பாடு மயிருன்னு தூக்கி போட்டுட்டு 2016 திமுக கூட கூட்டணி வச்சிருக்க முடியும், 2021 கூட்டணி வச்சிருக்க முடியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தா இன்னாரும் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அவர்கள், அண்ணன் சாட்டை துர்முருகன் அவர்கள், இது போன்ற நபர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் நேரம் அமைச்சராக இருக்கலாம். இதே இந்த தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருந்தா 107 சீட்டில் 60 சீட்டு தாவேக்கா, 60 சீட்டு நாம் தமிழர் கட்சி வென்றிருக்கிறாதா? கண்டிப்பாக வென்றிருக்கும். யாருடைய கூட்டணி வைக்கக்கூடாது. இவங்க எல்லாரும் ஒரே குட்டையில் ஒரு மட்டன் நாம் தமிழர் கட்சி தனித்தே கலங்காண்டு கொண்டு இருக்கிறது. இந்த கட்சியை பொது வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. திமுகவோட ஆதரவோட நிற்க போகிறாரு சீமான் அப்படின்னு அம்பாசமுத்திரத்தை சொல்கிறாங்க. இவர்கள் இடத்துல என்ன ஒரு கேள்வினா,
கம்யூனிஸ்ட் எப்படி வெற்றி பெற்றது எனக்கு தெரியும். என்னோட தொகுதியில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. ஓட்டுக்கு 500 ரூபா காசு கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி. ஓட்டுக்கு 500 ரூபா காசு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓட்டுக்கு 500 ரூபா காசு கொடுத்தது மதிமுக. ஓட்டுக்கு 500 1000 காசு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. இந்த திமுக தீய சக்தின்னு சொல்றாருல, திமுக தீய சக்தியாக இருப்பதற்கு துணை சக்தியாக போன கட்சிகள் எது தெரியுமா? மதிமுக, விசிக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம். இந்த 5 கட்சிகள் தான். திமுக என்ன நாசகர திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதுக்கு முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருந்த கட்சிகள் எது தெரியுமா? இந்த கட்சிகள் தான். அப்போ திமுகவுடைய ஆதரவால தேர்தல் என்னாங்க? திமுக கொள்ளையடிச்சு வச்ச காசுல தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. திமுகவுடைய ஆதரவா கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கு, திமுகவுடைய ஆதரவா சிபிஎம் ஜெயிச்சிருக்கு, திமுகவுடைய ஆதரவா மதிமுக, விசிக, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. திமுகவுடைய ஆதரவால வெற்றி பெற்ற கட்சிகளை இவர் இன்னைக்கு தன்னோட பக்கம் இழுத்து போட்டுட்டாரு. இது திமுகவுடைய ஆதரவால வெற்றி பெற்றதா, இல்ல யாருடைய கூட்டணி வைக்காம தனித்தே களம் காண்டு கொண்டிருக்கிற சீமான் திமுகவோட ஆதரவால நிற்கிறாரா? இந்த கேள்விக்கு யாராச்சும் ஒருத்தட்ட பதில் இருக்கா? திமுக ஆதரவால தானே இந்த கட்சி வெற்றி பெற்றது. ஒரே ஒரு கேள்வி, அதிமுக கூட்டணி ஊழல் கூட்டணி, திமுக கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னார். இந்த கட்சிகள்லாம், அதாவது இந்த சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக, காங்கிரஸ் இதெல்லாம் பெட்டி வாங்கிட்டு தான் திமுக கூட கூட்டணி வச்சிருக்குன்னு சொன்னார். கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னார். இப்ப பெட்டி வாங்கிட்டு திமுக கூட்டணி வச்ச கட்சிகளை இவர் எத்தனை பெட்டி கொடுத்து வாங்கினார்? அதான் எங்களுடைய கேள்வி. இப்போ இந்த கட்சிகள்லாம் தீய சக்திக்கு துணை சக்தியா போனது தானே. இந்த கட்சிகள் எதுக்கு இவர் எதுக்கு கூட்டணி வைக்கணும்? அதுக்கு காரணம் இருக்கா? இல்லை. அதிமுக ஊழல் கூட்டணின்னு சொன்னார். அதிமுக மேலே ஊழல் வழக்கே இல்லையா? அதிமுக ஊழல் சக்தியாக இருப்பதற்கு, ஊழல் கூட்டணி ஆகுவதற்கு யார் காரணம்? அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள். அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செய்ததுனால, ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்றதுனால, ஊழல் வழக்கு வாங்கினதுனால தான் அதிமுக ஊழல் சக்தியானது. இப்போ அதிமுக ஊழல் சக்தியாக இருப்பதற்கு ஊழல் பண்ணாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். அப்போ ஊழல் பண்ணவங்களே தாம் பக்கம் சேர்த்து வச்சிருக்கிறாரே, இது வந்து அதிமுகவோட ஆதரவு இல்லையா? இப்போ ஊழல் பண்ணவங்களே தாம் பக்கம் சேர்த்து வச்சிருக்காரு. இது நியாயமா? இது மாற்றமா, ஏமாற்றமா, துர்நாற்றமா? இதுக்கு எதனா பதில் இருக்கா? விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? சுதந்திர போராட்ட தியாகியா? மக்களுக்காக போராட்ட சிறைக்கு சென்றாங்களா? ஊழல் வழக்கில், குட்கா பதிக்க வழக்கில் வழக்கு வாங்கியவர் விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணவர். இவங்கெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகியா? மக்களுக்காக போராடினவங்களா? இல்லை 1 ரூபா காசு மக்கள் பணத்துலேருந்து எடுக்காத கக்கனா காமராஜரா? யார் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நேற்று வரைக்கும் தீய சக்தி ஊழல் சக்தியாக இருந்தவங்க எப்படி ஒரே நாளில் ஒரே செகண்டில் தாவேக்கா மெம்பர் கார்டு வாங்கணும்னு எப்படி தூய சக்தியாக மாறினாங்க? வாஷிங் மிஷின், லிக்விடு, சர்ஃபெக்சல், சோப்பு எதுவும் வச்சிருக்காங்களா டிவிக்கில்? இதுக்கு யாருக்காச்சும் பதில் இருக்கா? அந்த கட்சியில் உள்ள கொள்கை பொறுப்பு செயலாளர்கள் லயாலா மணி சொல்ல முடியுமா? இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய, மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் சொல்ல முடியுமா? இதுக்கு பதில் இருக்கா? எப்படி நேற்று தீய சக்தி, முந்தா நாள் ஊழல் சக்தி, இன்னைக்கு எப்படி தூய சக்தி? இதற்கு காரணம் சொல்லுங்க. திமுக தீய சக்தியாக இருப்பதற்கு துணை சக்தியாக போன கட்சிகளையும், அதிமுக ஊழல் சக்தியாக இருப்பதற்கு அடித்தளமாக இருந்த முன்னாள் அமைச்சர்களையும் இன்னைக்கு தான் கூட சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? இதற்கு பதில் இருக்கா? எதுவுமே பதில் இல்லாமல் பொது வேட்பாளர் சீமான் பெரியப்பா அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல பதிவு செஞ்சாங்களா? அதுக்கு பதில் சொல்லணும். இன்னும் நின்று கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சும்மா இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் புரட்சி பண்ணுறதை நினச்சிக்கிட்டு இந்த பேச்செல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. முழுக்க அவதூறு பரப்புவாங்க. நாம் தமிழர் கட்சியில் கருத்தியலால் என்றைக்குமே வெல்ல முடியாது. இங்கே அவதூறு, போலி பிம்பம் மூலியமாக தான் நிரப்ப முடியுமே தவிர கருத்தியலால் என்றைக்குமே நாம் தமிழர் கட்சியை வெல்ல முடியாது.